இவன் வந்து இவனோட சொந்த காசு எல்லா பணத்தையும் விற்று வீட்டை விற்று கொண்டு வந்து போட்டு அது ஒரு வேற ஒரு ஸ்டோரி, அது ஒரு படம் எடுக்கிறத விட பெரிய கதை அந்த சைடில். ஸோ அன்னைக்கு தேதிக்கு அந்த புஷ் ஃபேக்டருங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும்ல. யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணிட மாட்டாங்களான்னு. அன்னைக்கு ஒரு செலிப்ரிட்டி என் படத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டால் எங்கள் படத்தோட லெவல் என்னவா மாறுங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா பிரவீன் கேஎல் சாருக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு ட்வீட் மாநகரத்தை பற்றி அவர் தான் போட்டார். அடுத்த ஒரு வாரம் எங்கள் டீமில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தது அதை பற்றி மட்டும்தான். அப்பா அவர் போட்டிருக்காரு, கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, இத்தனை பேருக்கு நோட் ஆகும், அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ இப்போது அதே மாதிரி உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக சின்சியராக ஒரு 10 பசங்க வராங்க, 10 டீம் வருது அப்படின்னா அவங்கள புஷ் பண்ணுறதுல என்ன இருக்குது? நம்ம சம்பாதிக்கிறது. கமல் சாரோட ஃபேனுன்னு சொல்கிறோம். அவர் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அவர் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்லேயோ வேற எங்கேயோ போட மாட்டார். போட்டாலும் அவரோட சேஃப்டிக்கு பண்ணிப்பாரே தவிர சினிமாவில் தான் போடுவார். நான் டைரக்ஷனில் எனக்கு நல்ல சம்பளம் வருது அந்த முன்னத்தில் நான் அதை வச்சுருவேன். பட் அதுக்கும் மீறி இதில் என்ன எடுத்துகிட்டு போகலான்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லா நாளுமே ஹெல்ப்புன்றது வந்து இப்போ ரொம்ப நம்பி க்ளோஸாக இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2